மக்களே இன்னைக்கு நம்ம கடைக்கு 2 கஸ்டமர் வந்திருந்தாங்க. 2 கஸ்டமருக்குமே வந்து ஒரே கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்குது. நீ என்ன சொல்ற? ஒரு கஸ்டமர் வந்து இந்த மசாஜ் பண்ற கன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மசாஜ் கன்ல இருக்கிற சார்ஜிங் கனெக்டர் வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னு வந்தாரு. இன்னொருத்தர் வந்து இந்த ஒயர்லெஸ் சிசிடிவி கேமரா இதுலயும் வந்து டைப் சி கனெக்டர் வந்து உடைஞ்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாரு. இந்த சிசிடிவி கேமராவில் இந்த டைப் சி போர்ட் வந்து பாருங்களேன் எப்படி வந்து பாதியாக உடஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மசாஜ் கன்னை வந்து ரெடி பண்ணிப்போம். அடுத்ததான் வந்து இந்த சிசிடிவி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாஜ் கன்னில் இருக்கிற பிசிபி போர்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் சார்ஜ் போடும் போதே சார்ஜிங் கனெக்டர் வந்து கையோடு வந்து பிடிங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து லைட்டாக டீசால்டர் பண்ணிடலாம் அந்த இடத்த, அந்த ட்ராக்கெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து பிடிங்கிட்டு கையோடு வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து லைட்டாக நம்ம சால்டரிங் பண்ணிவிட்டு இப்போ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கைஸ், இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான டிவைஸ்லலாம் வந்து இந்த சார்ஜிங் கனெக்டர் வந்து அடிக்கடி உடையும். இது எதனால் உடையுது அப்படின்னா நம்ம வந்து சார்ஜ் போடும் போதும் அன்பிளக் பண்ணும்போதும் ஷேக் பண்ணி அன்பிளக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதால தான் வந்து உடையுது. இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சார்ஜ் வந்து சூப்பராக ஏறுது. இப்போ இந்த மசாஜ் கன் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ், பக்காவாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ கஸ்டமருக்கும் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சிசிடிவி கேமராவை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து இது ரிப்பேர் பண்ணி வீடியோவாக நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். இந்த மாதிரி ரிப்பேர் அண்ட் ரீஸ்டோரேஷன் வீடியோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.